இந்திய அணி T20 உலகக்கோப்பை போட்டியில சூப்பர் 8ல மோசமான பிளான போட்டு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்து போயிருக்காங்க. அத குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சூப்பர் 8 போட்டி நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்துச்சு. இந்திய அணியில ஒரு மாற்றம் பண்ணியிருந்தாங்க. இந்திய அணியுடைய வைஸ் கேப்டனான அக்சர் பட்டேல மேட்ச்ல உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க இந்திய அணியில. வாஷிங்டன் சுந்தர் T20 உலக கோப்பையில ஒரு லீக் மேட்ச் கூட விளையாடாம அவரை டைரக்டா சூப்பர் 8ல விளையாட விட்டீங்கன்னா எப்படிங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு? சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவர் போட்டு இருந்தாரு. 17 ரன் மட்டும் விட்டு கொடுத்திருந்தாரு. பேட்டிங்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல வாஷிங்டன் சுந்தர். இந்திய அணியில ரொம்ப வருஷமா விளையாடின்னு வந்து இருக்கிறாரு அக்சர் பட்டேல். அவருக்கு எப்படி விளையாடணும்ட்டு அனுபவம் அதிகமா இருக்கு. அக்சர் பட்டேலை விட்டுட்டு எப்படிங்க நீங்க வாஷிங்டன் சுந்தரை எடுக்கலாம்? ரைட்டு லெப்ட் காம்பினேஷனுக்காக வாஷிங்டன் சுந்தரை எடுத்தீங்க, கரெக்ட். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல வாஷிங்டன் சுந்தர். அவரை விடுங்க, செலக்ட் பண்ணும் போதவே பூரா பயிலையும் நீங்க லெப்ட் பேட்ஸ்மேனா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆப்போனன்ட் டீமுக்கு போலிங் போறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட் லெப்ட் காம்பினேஷன் இருந்தா தான் அவுட் பண்றதுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் போலருக்கு. இந்தியா டீம்ல எல்லாருமே லெப்ட் பேட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா எப்படிங்க நீங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்? திடீர்னு சூப்பர் 8ல பிளேயர்களை சேஞ்ச் பண்ணா விளையாடுறதுக்கு ஆகுமா? உலக கோப்பையில இந்தியாவுக்கு சாபமா என்னன்னு தெரியல. விளையாடுற மேட்ச்ல யாராவது ஒருத்தர் டெக் அவுட் ஆயிடுறீங்க. சும்மாவே இந்தியா டீம் மேல பயங்கர ஹைப் கொடுத்தாங்க. இந்த உலக கோப்பையில 300 ரன் அடிக்க போறாங்க இந்தியா டீம் கன்ஃபார்ம் உறுதின்ட்டு ஆடெல்லாம் போட்டுன்னு இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 100 அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க இந்தியா டீம். இந்த நிலைமையில இவங்க 300 வரை அடிக்க போறாங்களா? உலக கோப்பையில இந்திய அணி 150க்கு மேல சேஸ் பண்ணி இருந்த மேட்ச்ல எல்லாம் விராட் கோலி தான் மேட்சையே அடிச்சு கொடுத்திருக்கிறாரு. விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு T20 போட்டிகள்ல. அதுக்குன்ட்டு விராட் கோலி ஆயிட்டுன்னு வந்து விளையாட வைக்க முடியும்? இப்ப இருக்கிற டீம் பார்த்தா ரொம்ப சுச்சுவேஷனை புரிஞ்சு ஆடவே மாட்டுக்கிறாங்க. ஏனா தானோன்ட்டு வீசினே இருக்கிறானுங்க. அந்த அளவுக்கு சிங்கிள் எடுத்தே விளையாட மாட்டுக்கிறானுங்க. 6 4K ஆசைப்படுறானுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுன்னு இந்தியா விளையாடினாங்கன்னா செமிஃபைனல் போறதே கஷ்டம். நீங்க சொல்லுங்க கைஸ், அக்சர் பட்டேலுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர விளையாட வைக்கிறதுக்கு யார் முடிவு எடுத்திருப்பாங்க? கௌதம் கம்பீரா இல்ல டீம் மேனேஜ்மெண்டான்ட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க மறக்காம.